அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஒரு எக்ஸல் ஃபைலை எப்படி பைப் செப்பரேட்டடு சிஎஸ்வி ஃபைலை மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து கண்ட்ரோல் பேனல் போயிட்டு அதில் ரீஜனல் அண்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன் போய்க்கோங்க. இந்த ரீஜனல் ஆப்ஷன் அதில் அடிஷ்னல் செட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த அடிஷ்னல் செட்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த லிஸ்ட்டு செப்பரேட்டர்ன்ற ஆப்ஷன் அதில் பை டிஃபால்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கமான்ற வேல்யூ வந்து செலக்ட் ஆகிருக்கும். கமாவுக்கு பதிலாக அந்த பைப் சிம்பிள் வந்து போட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பைப் சிம்பிள் கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து எந்த எக்ஸல் ஃபைலை நீங்கள் எந்த மாதிரி பைப் செப்பரேட்டடு சிஎஸ்வி ஃபைலை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபைலில் போய் சேவஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சேவஸ் டைப்பில் வந்து இந்த மாதிரி சிஎஸ்வி டெலிமிட்டட் சிஎஸ்வின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ அந்த சிஎஸ்வி ஃபைலை வந்து நீங்கள் நோட்பேடில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பைப் செப்பரேட்டட் சிஎஸ்வியாக மாறி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த லிஸ்ட்டு செப்பரேட்டர் ஆப்ஷன் மாற்றாமல் அந்த ஃபைலை சப்போஸ் சேவ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கமாவோடு தான் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ எப்போயுமே பைப் செப்பரேட்டடு சிஎஸ்வியாக மாற்றணும் அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் போய் ரீஜனல் லாங்குவேஜ் ஆப்ஷன் போயிட்டு இந்த அடிஷ்னல் செட்டிங்கில் லிஸ்ட்டு செப்பரேட்டர்ன்றது வந்து பைப் சிம்பிளாக மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு அந்த எக்ஸல் ஃபைலை வந்து சிஎஸ்வியாக சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பைப் செப்பரேட்டடு சிஎஸ்வி ஃபைலாக மாறி இருக்கும்.